அரசியல் பண்ணக்கூடாது, செயற்கையா திமுக மேல குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது, செயற்கையா பாஜக மேல குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. எந்த அளவுக்கு உண்மை பிரச்சனை இருக்கோ அதை மட்டும் சொல்லணும். அவங்க மேல என்ன போல இருக்கோ அதை சொல்லணும் என்ற லெவலோட நாங்க இருக்கிறோம். மனித சேதம், உயிர் சேதம், பேரழிவு வந்திருக்கு. எல்லாரும் சேர்ந்து பாதுகாக்கணும் மக்களை. இங்கதான் சூழ்ச்சி இருக்கு. அவங்கதான் சொன்னாங்க இந்த இந்த மதகு கட்டினாங்கல்ல, வடிகால் மதகுன்னு புதுசா 4 சொன்ன பாருங்க. அதிலிருந்து தூத்துக்குடிக்கு தெற்க ஆறுமுகன் ஏரியில உள்ள தாரங்கதாரா கெமிக்கல் ஒர்க்ஸ் என்ற தனியார் நிறுவனத்துக்கு தண்ணீர் போக ஏற்பாடு. இந்தியட்ல ₹1 வசூல் பண்ணா தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு போனதுன்னா 28 காசு தான் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வருது. பாக்கியெல்லாம் டெல்லிக்காரன் நீ எடுத்துக்கிற. ஜிஎஸ்டி அது இதுன்னு என்னென்ன வரி, சர்ச்சார்ஜ் எல்லாம் வரி போட்டு எடுத்துக்கிறீங்க. ஐயா, இது அழிவு காலம். அப்படி மழை இது அடமழை கிடமழைலாம் சொல்லக்கூடாது. இல்லை, அழிவு காலம். பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. இப்போ இயற்கை ஆர்வலர்கள் இந்த செயற்கையாக சூழலை கெடுக்கிறாங்க, அது நம்மளை திருப்பி தாக்கும்னு சொல்கிறாங்கல்ல. கட்சி தளபதி, உள்ளூர் தளபதிகள் இருக்காங்கல்ல, திமுக அதிமுக எடுத்துங்க, மற்ற கட்சியெல்லாம் விடுங்கப்பா. திமுக அதிமுக தளபதிகள் நாங்கள் தான் தமிழ்நாடு, நாங்கள் தான் தீர்மானிக்கணும், நாங்கள்லாம் இளைய ஜமீன்கள் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் அரசியல் ஜமீன்கள் மாதிரி ஒரு ஊரை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, 4 ஊரை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன சொன்னாங்க அந்த மக்கள் தெரியுங்களா? இவர்கள் யாரும் எங்களை கேட்கல, பார்க்கல. தடுத்திருக்க முடியுமா அப்படின்லாம் கற்பனை சொல்ல முடியாது. இந்த அளவுக்கு பெருஞ்சேதம் இல்லாமல் தடுத்திருக்கலாம். அப்படி இல்ல ஊழல், அரசியல் அதிகாரிகள் ஊழல் போய் என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் பாஜக தான் ஒரே கட்சின்னு காட்டுறதுக்காக இந்திய அரசு பணத்தை செலவு பண்ணி எவ்வளவு விஷயம். உடனே ராஜ்நாத் சிங் வானத்தில் பார்க்குறாரு. வானத்தில் பார்த்து செய்தியாளர் பேட்டி கொடுக்குறாரு. மறுநாள் அதுனா ராஜீவ் சந்திரசேகர்னு ஒரு அமைச்சர் வர்றாரு. அது செய்யணும் செஞ்சுட்டு அவர் எங்கே பார்த்தாரு, எல்லாம் பார்த்துட்டு எங்கே கொடுக்குறாரு? சென்னையில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் போய் நிறுத்தி பேட்டி கொடுக்குறாரு. வெள்ள நிவாரணம் அங்கங்கே பார்த்தேன், இதை பார்த்தேன், அதை செய்வோம், இதை செய்வோம். பாஜக பரப்புரை பண்றீங்க, கொண்டாடுறீங்க. தமிழர் கண்ணோட்டம் வலையினர்களுக்கு வணக்கம். அண்மையில் கடும் புயல் மழை வெள்ளத்தில் தமிழகமே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. சென்னையை மிக்ஜாம் புயல் தாக்கிய சில காலத்தில் தென் மாவட்டங்கள் கடும் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. தென் மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று மக்களின் பாதிப்புகளை கண்டறிந்து நிவாரண உதவிகளை அளித்து வந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே. மணியரசன் அவர்களோடு நாம் இப்பொழுது அந்த பாதிப்புகள் குறித்து உரையாட இருக்கின்றோம். ஐயா வணக்கங்க. ஐயா, இப்ப அண்மையில தென் மாவட்டங்களை கடந்த டிசம்பர் 16 18 வரை பெய்த கடும் மழை புரட்டி போட்டது. வரலாறு காணாத மழை என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் கடும் பாதிப்புக்குள்ளாரு. நீங்க அண்மையில தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பாக நேரடியா சென்று அந்த மக்களை சந்தித்து அவங்களுக்கான நிவாரணங்கள்லாம் கொடுத்துருந்தீங்க. அந்த பகுதிகள்லாம் எப்படி இருக்குங்க? பாதிப்புகள் என்னென்ன மாதிரியாக இருக்கு? நாங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரல் வட்டம், ஏரல்னு ஒரு வணிக நகரம். அது பெரும் பாதிப்புக்கு, பேரழிவுக்கு உள்ளான நகரம். அதை சுற்றி அந்த தாலுக்கா, அதை ஒற்றியுள்ள பகுதிகளுக்கு தான் போனோம். அது சேதுக்கு வாய்த்தான் அப்படின்னு ஒரு பெரிய ஊராட்சி. அதில் பல கிராமங்கள் இருக்குது. சேதுக்கு வாய்த்தான், சொக்கப்பழங்கரை, திருத்து, சோழியக்குறிச்சி, காரவிளை, மயிலோடை, அங்கமங்கலம், புதுக்கிராமம், பொறையூர், வண்ணார்விளை, கல்லாம்பாறை என்று பல கிராமங்களுக்கு போனோம். 2 நாள். முதல் நாள் போனோம் பிற்பகல், முதல் நாள் 23/12/2023 அன்னைக்கு ஒரு பிற்பகல் 3 மணி வாக்கில் தான் அந்த பணியை தொடங்கினோம். மறுநாள் 24ஆம் தேதி பிற்பகல் தான் அதை முடித்தோம். அதுபோல் திருவைகுண்டம் பக்கத்தில் புதுக்குடி கிராமம், அந்த கிராமத்தில் கடைசியாக போய் பார்த்து ஆறுதல் சொல்லி அங்கே தான் முடித்தோம். மிக கொடுமையான ஒரு நிகழ்வு. நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்காதது.
அல்லது நம்ம இப்போ இதில் கேட்டிருக்காதது ஒரு புயலில் கூட இந்த மாதிரி அழிவுகள் வந்ததில்லை. அந்த அளவுக்கு அழிவு. நம்ம வந்து இந்த மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து சுவிஸ் நாட்டில் உள்ள ஈழத்தமிழர் கணேஷ்குமார், பெரியவர், அவர் வயசானவர், அவர் அவங்க துணைவியார் 2 பேரும் ஒரு நிதி உதவி அளித்து அவங்க நிதியில் தான் அந்த பொருளெல்லாம் வாங்கணும். அவர்களும் வந்து விட்டார்கள். இப்போ நம்ம தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் அவருடைய பொருளாளர் தோழர் மதுரை ஆனந்தன், அது மாதிரி அருணபாரதி, வந்து தஞ்சை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தென்னவன், மதுரை மாநகர செயலாளர் கதிர்நிலவன், தமிழேந்தி மலையரசன், தமிழேந்தி, அதுபோல் அங்கே ஒருங்கிணைப்பதற்கு நம்முடைய தோழர் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைமைச் செயற்குழு உறுப்பினரும் தமிழக உழவர் முன்னணி தலைவருமான தோழர் மு வந்து தமிழ்மணி, நம்முடைய குறும்பூர் தமிழ்மணி, அந்த தோழர்கள் உச்சிராஜா, சிவா போன்றவர்கள், ராமச்சந்திரன் போன்றவர்கள், இன்னும் பல 10-15 பேர் அவங்க வந்துட்டாங்க. உள்ளூர் தோழர்கள், அந்த பகுதி தோழர்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து தான் போய் கிராமமாக பார்த்தோம். இந்த பொருள் நாங்கள் கொடுத்தது என்பது 2 கிலோ அரிசி, ஒரு 1/2 கிலோ துவரம்பருப்பு, சாம்பாருக்கான ஒரு மசாலா போட்டலாம், இதுதான் கொடுத்தோம். வீடு வீடாக போய் தோழர்கள், நான் சில வீடுகளுக்கு போனேன், மற்றதெல்லாம் எல்லா தோழர்களும் அவங்க தான் வீடு வீடாக போய் கொடுத்தாங்க. ஒரு வீடுன்னா அதுலேயே 2 குடும்பம் வந்தால் 2 குடும்பத்தும் தனியாக கொடுக்கறது, அவங்கள்ட்ட அவங்க கருத்துக்களையும் கேட்கறது, அதை பார்க்கறது, அந்த மாதிரி செஞ்சோம். இந்த பாதிப்பு என்பது வீடுகள் அங்கங்கே நொறுங்கி கிடக்குங்க, நொறுங்கி கிடக்கு, இல்லை விழுந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. அந்த வெள்ளம் வந்து அதனுடைய வேகம், அதனுடைய சீற்றம் இருக்கு பாருங்க. புயல் காற்று எப்படி என்னென்ன பேரழிவுகளை உண்டாக்குமோ, அடிச்சு காற்று திரும்பி போடுமோ, அது மாதிரி வெள்ள நீரும் திரும்பி போட்டு உடைச்சி நொறுக்கி வச்சிருக்கு வீடுகளை. சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நொறுக்கி கிடக்கு, அப்படியே நொறுக்கி கிடக்கு. அந்த தாமிரபரணி போய் பார்த்தோம். இந்த சொக்கப்பழங்கரைங்கிற ஊரில் 3 இடத்துல உடைப்புங்க, இப்போ அடுத்தடுத்து உடைப்பது. அதாவது சீற்றம் கொண்டு அழிக்கிற பார் அப்படின்னு தாமிரபரணி கோபத்தோட சாபம் கொடுத்து வந்தது போல அதனுடைய சீற்றத்தை பார்த்தா இருக்கு. ஒரு பெரிய பல நூறாண்டு கால மரம், மருத மரம் விழுந்து கிடக்கு பாருங்க, அப்படியே அவ்வளவு பிரம்மாண்டம், வேறெல்லாம் நிலையத்தை வந்து அப்படியே கிடக்கு. அந்த ஊருக்காரங்க சொல்றாங்க, இந்த மரம் மட்டும் இல்லை என்றால் இன்னும் அழிவு அதிகமாக இருக்கும், இது தடுத்து நின்றுச்சு. இது மாதிரி பல மரங்கள் விழுந்து கிடக்கு, இந்த மரங்கள் கரையில் இருந்த மரங்கள் தடுத்து அந்த வேகத்தை இன்னும் மட்டுப்படுத்தியிருக்கு. இந்த மரங்கள் வந்து தன்னை தியாகம் பண்ணிடுச்சு, இல்லை என்றால் இன்னும் பேரழிவு, பெரிய பெரிய வீடுகள்லாம் கூட போயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள், அந்த சொக்கப்பழங்கரை மக்கள் சொன்னாங்க. அது மாதிரி அது மாதிரி வந்து அதுபோல் 4 தம்பிகள் இளைஞர்கள், அவங்க வந்து நம்ம நாசரியத்து பகுதியை சேர்ந்தவங்க. அந்த பையங்க சென்னையில் ஒரு வேலைக்காக போயிருக்காங்க, வந்து இன்டர்வியூக்கு போயிருக்காங்க, நேர்காணலுக்கு. போயிட்டு வரும்போது தூத்துக்குடி வந்த பிறகு பேருந்து போக்குவரத்து எதுவும் இல்லை. அங்கேருந்து பல வண்டிகளை பிடிச்சி நடந்து கிடந்து ஊருக்கு போகணுமே அப்படின்னு குறும்பூர் போய், குறும்பூர் வழியாக நாசரியத்தை நடந்து போயிடுவோம்னு போயிருக்காங்க அந்த பையங்க. ஆத்தூர்கிட்ட, தூத்துக்குடியிலேருந்து தெற்க வந்து ஆத்தூர்கிட்ட வலது பக்கம் பிரிஞ்சு கிராமங்கள் வழியாக போயிருக்காங்க. இருசக்கர வண்டி போச்சுனால ஏறிக்கிறது போகிறது வர்றது நடந்துலாம் போயிருக்காங்க. குறும்பூருக்கும் வடக்கால, காரவிளைங்கிற ஊருக்கும் தெற்கால அந்த கால்வாய் 2 இருக்குது. அந்த கடம்பாக்குளம் தண்ணி வரக்கூடிய வடிகால் கால்வாயும் இருக்குது, 2 இருக்குது. பாசன கால்வாய் இருக்குது, வடிகால் கால்வாய் 2 இருக்குது. மிதந்து தண்ணி போயிருக்கு. அந்த பையன் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நடந்து போயிருக்காங்க. 4 பேரையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. என்ன ஆனாங்கன்னு தெரியல. நாங்கள் போன அன்னைக்கு தான் 23ஆம் தேதி காலையில் தான் 2 பையங்களை பணமாக எடுத்துருக்காங்க. 2 பையங்க தப்பிச்சுட்டாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப சென்னை போன்ற பெருநகரங்கள்ல ஒரு இப்ப இந்த பாதிப்பு ஏற்படுது, மிக்ஜாம் புயல்னால பாதிப்பு ஏற்படுறது நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா வளர்ந்து வருகின்ற நகரம், கட்டடங்கள் பெருகிடுச்சு, அதனால தண்ணீர் போக்குவரத்துக்கான இடம் இல்லை. ஆனால் தென் மாவட்டங்கள் இன்னும் கிராமம் சார்ந்தாருக்கு பெரிய அளவுல வந்து தொழில் மயப்படுத்தப்படல. அங்க வந்து இது புயலாகவும் இல்லை, ஒரு கடும் மழை தான். இந்த கடும் மழை இவ்வளவு பெரிய பாதிப்புகளை உண்டாக்குறது வேற ஏதாவது காரணங்கள் இருக்குங்களா? அதான் வேற காரணங்கிறது வந்து இது வந்து இதை தடுத்துற முடியும்னு சொல்ல முடியாது, 100க்கு 100 சொல்ல முடியாதுங்க. இதை தடுத்துட முடியும்னு சொல்ல முடியாது. அதே வேளையில் அதான் வந்துட்டேன், இயன்ற வரை வந்து முயற்சி பண்ணி குறைச்சிருக்கலாம், தடுத்துருக்கலாம். அதில் ஒன்றும் சில குறைபாடுகள் இருக்குது. ஆனால்
இது போல் நீங்கள் வந்து வந்து ஒரு 110 சென்டிமீட்டர் மழை தொடர்ந்து பெஞ்சா எப்படி இருக்கும்? ஒரு ஆண்டில் தமிழ்நாட்டுக்குள்ள சராசரி மழை 900 சென்டிமீட்டர் தாங்க, இது மில்லிமீட்டருங்க. 900 மில்லிமீட்டரும்பாங்க. 900லேருந்து 1000 1100 வரல இருக்கும் சராசரியாக நமக்கு மழைங்கிறது தமிழ்நாட்டுக்கு தான். அப்போ ஒரு பகுதியில் வந்து 110 சென்டிமீட்டர் 1100 மில்லிமீட்டர் மழை பெஞ்சா எப்படி இருக்கும்? அது நீங்கள் என்ன வச்சுருந்தாலும் என்ன தடுத்துட முடியும்? அதனால் இது ஒரு இயற்கை சீற்றம், பேரழிவு என்பது வந்து இயற்கையினால் வருது. அதில் வராமல் இது பார்க்கறதுக்கு வேறு வழி என்னன்னு நம்ம பேசலாம். அது ஒரு பக்கம். முற்றிலுமாக தடுத்துருக்கலாமா போயிருக்கலாமா என்று மட்டும் அதை பண்ண முடியாது. இப்போ ஒரு அம்மா சொன்னிச்சு அந்த இதில் தான், அந்த சொக்கப்பழங்கரைன்ற ஊரில் 70 வயசு இருக்கு ஒரு அம்மா. அவங்க கணவர் இருக்காரு 2 பேரும். அதெல்லாம் ஊரை விட்டு போயிட்டு அப்போல்லாம் வந்திருக்காங்க, காலையில் தான் வந்திருக்காங்க. அந்த அம்மா சொல்லுது, ஐயா இது அழிவு காலம். அதான் இப்படி மழை, இது அடமழை கிடமழைலாம் சொல்லக்கூடாது, இல்லை அழிவு காலம். எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. இப்போ இயற்கை ஆர்வலர்கள் வந்து இந்த செயற்கையாக வந்து சூழலை கெடுக்கிறாங்க, அது நம்மளை திருப்பி தாக்கும்னு சொல்கிறாங்கல்ல, அதை ஊழி காலம்பாங்க. தன்னையே அழிச்சுக்கும், அந்த தன்மலையெல்லாம் அழிச்சிடும், அது மோதி ஒன்றோட ஒன்று மோதின்னு. அந்த பொருளெல்லாம் தெரிஞ்சு சொன்னாங்களா இல்லைன்னு தெரியல. அந்த அம்மா சொல்றது இது மாதிரி அழிவு காலங்கிறது. அந்த மாதிரி விஷயங்களும் இதில் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம இதை குறைப்பதற்கு, இதை தவிர்ப்பதற்கு, குறைப்பதற்கான வேலைகள் நம்ம செய்யலாம். அது செய்யவில்லை என்பதுதான். நாங்கள் கள ஆய்வு பண்ணதில் ஒரு சும்மா மானாங்கண்ணியாக நீர்த்தேக்கங்களை பற்றியோ தேர்தல் பண்ணாமல் ஒரு ஒப்பந்த வேலை எடுத்தால் அதை ஒழுங்காக செய்யறதில்லை, அதை கண்காணிக்கிறது இல்லை, எதுவும் இல்லை. ஒரு மானாங்கண்ணியாக தான் 100க்கு 10 120 வேலை நடந்தால் பெரிய விஷயம் இந்த மாதிரி நடந்ததில்லை. அப்போ நீர் போக்கிகள், நீரை ஒழுங்குபடுத்துறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பெரிய குறைபாடு இருந்திருக்கிறது என்பதுதான் அதில் உண்மை. இப்போ நீங்க இந்த கலாய்வு போயிருந்தப்ப ஒரு பகுதி அதுக்கு கொடுத்த காணொலி வந்திருந்தது. அந்த கடம்பாக்குளம்ன்ற பகுதி ஏரியில அந்த உள்ளூர்காரு பேசும்போது இங்க இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வெட்டிட்டாங்க இந்த ஏரியை இது பண்றேன்ற பேர்ல. அதே போல் அந்த நீர் போக்குவரத்தாக வச்சிருந்த அந்த ஷட்டர் வந்து திறக்க முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க. நீங்க அந்த இடத்துக்கு போயிருந்தீங்க. அந்த கடம்பாக்குளம்ன்ற ஏரி என்ன பிரச்சனைங்க அடிப்படையில? அதான் இந்த கடம்பாக்குளங்கிறது பெரிய ஏரிங்க. அது இப்போ நம்ம வந்து நமக்கு தமிழ்நாட்டில் அந்த மதுராந்தக ஏரியெல்லாம் பல மடங்கு பெருசு. அது அரசமங்கலம் ஏரி நீட்டமாக இருக்கும். இது அகலமும் நீட்டமும் 15 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. அகலம் அது மாதிரி பெரிய ஏரி. அது வந்து 18 கிராமங்களுக்கு பாசன நீர் கொடுக்குது. 12 குளங்களை போய் அதை நிரப்பி அந்த குளங்கள் வழியாக பாசனம் நடக்குதுங்கிறாங்க. அந்த மாதிரி உள்ள பெரிய ஏரி அது. அதில் வந்து 10 இடங்கள்ல பாசன மதகுகள் இருக்கு. 10 இடங்கள்ல மொத்தம். நாங்கள் 9வது இடத்துல தான் போனோம். கல்லாம்பாறை பக்கத்தில் 9வது மதகு பாசன மதகு இருக்கு. பாசன மதகு அது. அதில் அந்த இடத்துல தான் போய் பார்த்தோம். அந்த கல்லாம்பாறையிலேருந்து பெரியவர்கள்லாம் வந்திருந்தாங்க. வந்து ஒரு ஐயா கல்லை பெருமாள் என்றவர், அவர் விவசாய இயக்கத்தில் இருக்கவர், தொடர்ந்து விவசாயிகளுக்கு குரல் கொடுக்குறவர். அது மாதிரி ராஜரத்னம், மாதிரி ஜெயராமன், கர்ணன் போன்றவர்கள், இன்னும் பல பேர் வந்திருந்தாங்க. இளைஞர்கள் பையங்களும் வந்திருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்க, மிகை நீரை வெளியேற்றுவதற்கு புதுசாக வடிகால் மதகு கட்டியிருக்காங்க. வடிகால் மதகு கட்டினது மட்டுமல்ல, 34 கோடி ரூபாயில அந்த வடிகால் விஷயம் செப்பனிடுறது போறது ஒழுங்கு பண்றதுக்காகவே செலவு பண்ணியிருக்காங்க. இப்ப ஒரு 4 கண்மாய் உள்ள வடிகால் மதகு கட்டி முடிச்சுட்டாங்க. அது கடந்த ஆகஸ்ட் மாதம் தான் அந்த வேலையை முடிச்சிருக்காங்க. தண்ணி மிகையா வந்தா திறந்து வெளியேற்றி பாதுகாக்கிறது, தண்ணி மிகையா இருந்தா வெளியேற்றி பாதுகாக்கிறதுக்கான வடிகால் மதகு 4 மதகு கட்டியாச்சு. எல்லாம் வேலை முடிஞ்சு போச்சு. என்ன சொல்றாங்க, அதை திறக்க முடியவில்லை. வெள்ளமயிர் வருது, திறக்க முடியல. லஸ்கர், அந்த அவ்வளவு பெரிய ஏரிக்கு லஸ்கர் நிரந்தரமா கிடையாது. பணி ஓய்வு பெற்ற ஒரு பெரியவர் அப்பப்போ இப்போ வந்துட்டு போவாராம், கரை காவலர் என்பவர். அதுதான் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அதிகாரிகள் கேட்டதுக்கு அமைச்சர் எல்லாம் வச்சு திறக்கத்தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது வந்து இந்த ஷட்டர் இருக்குல்ல, அதுக்கு பலகை கீழே இருந்து மேலே ஏற்றி திறந்து விடணும்ல, மேலே ஏற்றி அதை இறக்கி மூடணும்ல, அது ஏறி இறங்கல, அப்படியே மாட்டிக்கிச்சு. கீழே பொறுத்தது அப்படியே இருக்கு, மேலே ஏற்ற முடியல. அது வந்து அதனால முன்கூட்டியே பார்த்துட்டாங்க, அதை ஏற்ற முடியல. அந்த நேரத்திலேயே அதை வந்து ஏற்ற முடியல. அது ஏதோ பழுது பார்த்து செய்ய வேண்டியது.
அப்ப வடிகாலுக்குன்னு கட்டப்பட்ட சிறப்பு மதகு 4 மதகையும் திறந்து தண்ணீரை முதல்ல ரெகுலரா சராசரியா வெளியேற்றிருக்கலாம். அதான் மூடி கிடக்காது. புதுசா கட்டினது 34 கோடி திட்டத்துல அது ஒரு பகுதி, பெரும்பங்கு செலவு அதுக்கு தான். பாக்கி மற்ற வேலைகள் இருக்கு. அதுக்கு அங்கேயிருந்து வடிகால் கால்வாயை செப்பரேட் இருக்காங்க, அது தனியா பாலம் கட்டிருக்காங்க, எல்லாம் அந்த 34 கோடி. அதுபோல் நீங்க சொன்னது அந்த கரையை பலப்படுத்துறது அந்த இதுதான், அந்த தொகை. அதுல ஒழுங்கா வெளியில இருந்து ஒரு கெட்டி மண், அந்த மண்ணை என்னன்னு ஆய்வு பண்ணி வெளியே இருந்து கெட்டி மண்ணு போட்டு இது பண்ணணுங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு புறமா வெளியில இருக்கிற வயக்காட்டுல வர ஓரமா உள்ள அந்த மண்ணையே வந்து ஒரு தொலைதொலைப்பான மண்ணை கரையில வெட்டி போட்டுருக்காங்க, கணக்கு காட்டுறது ஒண்ணு. இரண்டாவது, அந்த கரைக்கு கீழ்ப்பகுதி எல்லாமே பனைமரம் வரிசையா நின்று இருக்கு. அந்த பனைமரத்தை முழுசா வெட்டியிருக்காங்க. நம்ம விவசாயிகள் பார்த்தா தொழில தலைவர்களாக வந்தவங்களாம் அவங்க எல்லாம் போய் சொல்லிருக்காங்க, பனைமரத்தை வெட்டாதப்பா, கரைக்கு அது பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அது வெட்டின்னு சுத்தம் காலி பண்ணிட்டாங்க. அந்த பனைமரம் இருந்திருந்தா இந்த வெள்ள சேதம் குறைஞ்சிருக்கும். இந்த வடிகால் மதகையும் திறந்து விட்டுக்கணும் ஆச்சுங்களா. அடுத்தது பாசன மதகுகள் இருக்குல்ல, நாங்க போய் இருந்தது 9வது இடம்ல சொல்றோம் பாசன மதகு. அதுல 8 பாசன மதகு இருக்கு, 8 பாசன மதகு. அதை திறந்து விட்டுருக்கலாம்ல, அதுக்கு வாய்க்கால் தனியா போகுது, அதை திறந்து விடல, பூட்டி வச்சுட்டாங்க. இவங்க கிராம விவசாயிகள் போய் அதை திறப்போம், ஆபத்து வந்து தண்ணி நிரம்பி பயப்படுறாங்க. கீழே இருக்கு கிராமம், அது கீழே இருப்ப இந்த கல்லாம்பாறையெல்லாம் ஏறி கீழே இருக்கு, பல ஊர் இருக்குங்க, 15 கிலோமீட்டர் எல்லாம் பாத்துங்களேன். பயந்துகிட்டு போய் அதையா இதுதான் புதுசா கட்டின திறக்க முடியல, மாட்டிக்கிடுச்சு, ஏத்த முடியல, இறக்க முடியல மதக. அதை அந்த பாசன மதகு 8 இருக்க திறந்து தண்ணியை வெளியேற்றுவோம்னு போனா முடியாது, கூடாதுட்டாங்க. காவல்துறை கூட போட்டாங்க, அந்த இடத்துல பூட்டிட்டாங்க. ஏன் பாசன மதகு ஏன் வந்து தண்ணி போயிடும், அது சேமிக்கணும், எப்படி வெள்ளம் வரும்போது. இங்கதான் சூழ்ச்சி இருக்கு. அவங்கதான் சொன்னாங்க இந்த இந்த மதகு கட்டினாங்கல்ல, வடிகால் மதகுன்னு புதுசா 4 சொன்ன பாருங்க. அதிலிருந்து தூத்துக்குடிக்கு தெற்க ஆறுமுகன் ஏரியில உள்ள தாரங்கதாரா கெமிக்கல் ஒர்க்ஸ் என்ற தனியார் நிறுவனத்துக்கு தண்ணீர் போக ஏற்பாடு. இப்ப வடிகால் மதகு என்பது உபரி நீரை வெளியேற்றி மக்களை பாதுகாத்துறதுக்கு, ஏரியை பாதுகாக்க, வேளாண்மை பாதுகாத்து இல்லை. தூத்துக்குடி DCW சொல்றாங்க, தாரங்கதாரா கெமிக்கல் ஒர்க்ஸ் ஆறுமுகன் ஏரி, அந்த பெருங்கம்பெனி, பெருநிறுவனம், அது பெருநிறுவனம், தனியார் நிறுவனம், அதற்கு குழா போட்டு தண்ணி அங்கேருந்து போகணுமா, அதுக்கு ஏற்பாடு நடக்குதான். இப்ப தண்ணீரை நீங்க வடிச்சிட்டீங்கன்னாக்க நம்ம பொதுவாக நடப்போம், பாசனத்துக்கு இல்லைன்னு போயிடுமோன்னு. இல்லை, தாரங்கதாராவுக்கு தண்ணி இல்லாம போயிடுமோ, இவ்வளவு கோடி செலவு பண்ணி நம்ம கட்டியிருக்கோம், அவங்களுக்கு தானே வடிகால் எல்லாம், அதுக்கு தானே என்றுதான், அதில் கவலைப்பட்டுத்தான், தாரங்கதாராவுக்கு தண்ணி இல்லாம போயிடுவோம் கவலைப்பட்டுத்தான் பாசன கால்வாய் வழியாக கூட திறக்கல, பூட்டி வைத்து விட்டார்கள், போலீஸை காவலுக்கு போட்டாங்கிறாங்க. விசாரிக்கணுது, அவங்ககிட்ட சொன்னாங்க விசாரிங்க, நான் முதலமைச்சர் தான் கொண்டு ஒரு ஆணையம் போடுங்க, ஆணையமும் ஒரு கமிட்டியை போடுங்க, உயர் நீதிமன்ற நீதிபதி கொஞ்சம் நடுநிலையா உள்ளவங்க யாருன்னு பார்த்து ஓய்வு பெற்ற நீதிபதியை ஒரு நபர் கமிட்டியா போடுங்க, 2 மாதத்துல ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேளுங்க, அறிக்கை கொடுங்கன்னு கேளுங்க, என்னென்ன குற்றம் என்னென்ன தெரிஞ்சு நடவடிக்கை எடுங்க. இந்த மாதிரி நடந்திருக்குங்க. அதுல இது என்ன ஆச்சுனாக்க, நீங்க இந்த தண்ணி இது 3 இடத்துல, நாங்களே பார்த்த 3 இடத்துல உடைப்பு, இதுல கடம்பா ஏரியில 3 இடத்துல உடைப்பு அடிச்சு எல்லாம் இங்க இருக்கு. இவ்வளவு மட்டும் சில இடத்துல சேர் இருக்கு, முழங்கால் மட்டும் சேர் இருக்கு, வயக்காடுல நல்ல நஞ்சை நிலம். அந்த சேரை யாரு அப்படி அப்புறப்படுத்துறது? அவங்க விவசாயி சொல்றாங்க, எங்களால முடியவே முடியாதுங்க, அரசாங்கம் இதை அப்புறப்படுத்தி தரட்டும், எங்க இழப்பு சாகுபடி இழந்ததுக்கு வந்து 40,000 ரூபா நெல்லுக்கு தரட்டும், நஞ்சைக்கு புஞ்சைக்கு 25,000 ரூபாய் தரட்டும் ஏக்கருக்கு என்று அவங்க கேட்குறாங்க. அதுபோல ஏதாவது இது உண்மையா இல்லைன்னு கண்டுபிடிச்சு, இது வந்து புதுசா கட்டின இது வந்து வடிகால் மதகு உயர்த்தி திறத்த முடியாம போனுச்சு. என்ன காரணம், யார் ஒப்பந்தக்காரர், யாரார் தலையிட்டாங்க, அரசு அமைச்சர்ல இருந்து யாராவது தலையிட்டாங்க என்பதை கண்டறியணும். இந்த மாதிரியான மனித கோளாறு, ஊழல், இந்த விஷயங்கள் ஒரு இழப்பை குறைக்கிறதுக்கு பதிலாக கூடுதல் பண்ணிடுச்சுன்னு சொல்ல வரோம். இது முற்றிலுமே தடுத்திருக்க முடியுமா அப்படின்லாம் கற்பனை சொல்ல முடியாது.
இந்த அளவுக்கு பெருஞ்சேதம் இல்லாமல் தடுத்திருக்கலாம். அப்படி இல்லாம ஊழல் அரசியல், அதிகாரிகள் ஊழல் இப்படி வந்ததுனால இது நடந்திருக்கு. அதனால நான் முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வச்சு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கேன். இது போல இந்த நான் சொன்ன உயர்நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்றவர் தலைமையில குழு போட்டு உண்மையை கண்டறிஞ்சு நடவடிக்கை எடுங்க. புதுசா கட்டின வடிகால் மதகு உயர்த்த முடியாம எப்படி போயிடும்? ஆகஸ்ட் மாதம் அதுக்குள்ள ஏன் பழுது நீக்கல? ஆகஸ்ட்ல இருந்து இப்ப டிசம்பர் வரைக்கும் ஏன் நீக்கல? எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அவங்களுடைய ஊழல் காரணமாக அதெல்லாம் நம்ம அழியுது நமக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க பெரும் அளவுல இது வந்து ஒரு பாதிப்புகளை உண்டு பண்ணியிருக்கு இயற்கையின் சீற்றத்தின் காரணமா. இப்ப தலைமைச் செயலாளர் அவர்களுடைய அறிக்கையின்படியே ஏறக்குறைய 35 பேர் மனித உயிர் இழப்பு ஏற்பட்டிருக்கு. அது இல்லாம 3700 குடிசைகள் முழுவதுமாக சேதமடைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. 41,500 கோழிகளும் 2,587 ஆடுகளும் இறந்து போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்க. இப்ப இந்த வெள்ள நிவாரண மீட்பு பணிகள்லயோ அல்லது வந்து மற்ற உடனடியான உதவிகள்லையோ அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய அமைப்புகள், இயக்கங்கள், கட்சிகள் செயல்பட்டதா? அதுக்கு அந்த மக்கள் என்ன மாதிரி பார்க்கறாங்க? செஞ்சிருக்காங்களா? இப்படி அதுதான் பிரச்சனை. இப்ப நீங்க அந்த தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அங்க போனாங்க, போயிருக்காங்க, நம்ம இல்லைன்னு சொல்றது இல்லை. கீதா ஜீவன் அந்த அம்மா அமைச்சர் அங்கங்க போயிருக்காங்க. அவங்க சில பகுதிகளில் போறாங்க, எல்லா ஊருக்கும் போக முடியாது. ஆனால் கட்சி தளபதி, உள்ளூர் தளபதிகள் இருக்காங்கல்ல, திமுக அதிமுக எடுத்துங்க, மற்ற கட்சியெல்லாம் விடுங்க. அப்புறம் திமுக அதிமுக தளபதிகள் நாங்கள் தான் தமிழ்நாடு, நாங்கள் தான் தீர்மானிப்போம், நாங்கள்லாம் வந்து இளைய ஜமீன்கள் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க அரசியல் ஜமீன்கள் மாதிரி ஒரு ஊரை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, 4 ஊரை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒன்றியம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன சொன்னாங்க அந்த மக்கள் தெரியுங்களா? இவர்கள் யாரும் வந்து எங்களை கேட்கல பார்க்கல அப்படின்னாங்க. பல ஊருக்கு இப்போ யாருமே அதிகாரியே போகலைங்க. நாங்கள் போன ஊருக்கெல்லாம் சில குக்கிராமங்களுக்கு போக முடியாமல் கூட இருக்கலாம், அவ்வளோ ஸ்டாஃப் இல்லை, அவ்வளோ அதிகாரி இல்லை. அதை கொண்டு நம்ம உணர்ந்துக்கலாம். அதை என்ன போயிருக்கணும், போக முடியாமல் ஆள் பற்றாக்குறை இருக்கலாம். அங்கங்க தளபதிகள் இருக்காங்க இல்லைங்க, அவங்கள வச்சுத்தானே ஊழல் சாம்ராஜ்யம் நடத்துறீங்க திமுக அதிமுகன்னா. அவர்கள் போய் கிராமங்கள்ல தன்னிச்சையாக உதவி பண்ணாங்களா? கேட்டாங்களா? துயரத்தை பார்த்தாங்களா? இல்லை என்கிறார்கள். அதுதான் வேறுபாடு இல்லாம மக்கள் சொல்றாங்க. அப்ப எப்படி இருக்கு இந்த அரசியல் என்பது உங்களுக்கு? மக்கள் நலனில் அக்கறைப்படுவதோடு நடிப்பது, மக்களை வாக்காளர்களாக மட்டுமே வைத்துக் கொள்வது, வாக்காளர்களை வாடகைக்கு திரட்டிக் கொள்வது கூட்டங்களுக்கு என்று சீரழிந்த அரசியல் இருக்கு பாருங்க. இந்த இயற்கை சீற்றத்தை விட கொடுமையான இந்த சீரழிந்த அரசியல். அதனால அவ்வளவு பெரிய துயரத்துல கூட போய் என்ன ஏதுன்னு பிரமுகர்கள், நாங்க அந்த படம் வச்சிருக்கோம், இந்த படம் வச்சிருக்கோம், 2 கோடி உறுப்பினர், 1.5 கோடி உறுப்பினர், எல்லாரையும் சொல்லல. ஒரு நிர்வாகிகளா இருக்கீங்க, ஒன்றியத்தில் நிர்வாகிகளா இருக்கீங்க, கிராமத்தில் நிர்வாகிகளா இருக்கீங்க, மந்திரியோட தொடர்புள்ளவங்க இருக்கீங்க, சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்புள்ளவங்க, அதிகாரிகளோட வழக்கம் உள்ளவங்க இருக்கீங்க. போய் பார்த்து இந்த மாதிரி பண்ணுவோம் நீங்களே ஆர்கனைஸ் பண்ணலாம், இந்த மக்களை வெளியேற்றுறதுக்கு, அது பண்றதுக்கு, இது பண்றது. அந்த மாதிரி தன்னெழுச்சியாக திமுகவோ அதிமுகவோ எந்த கிராமத்திலையும் செய்யலைங்க. அதை வந்து அவங்களே சொல்றாங்க. இது வந்து அது இந்த துயரத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம எவ்வளவு சீரழிஞ்சு போயிருக்கிறோம் என்பதற்கு, சமூகம் சீரழிஞ்சு போயிருக்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு, உரைகள் இது. இப்ப இந்த வெள்ள பாதிப்பு, சென்னை பாதிப்பு, அதுக்கு பிறகு இப்ப தென் மாவட்டங்கள் ஏற்படுத்துறது, இதற்கான நிதியை வந்து இந்திய ஒன்றிய அரசாங்கம் தான் தரணும். இப்ப அது தொடர்பா தமிழக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினப்ப அவர்கள் சொன்ன வாதம், அதற்கு எதிராக ஒன்றியத்தினுடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்னது இப்ப கடுமையான பத்திரிகைகள்ல வந்து ஒரு விமர்சனங்களாக மாறி ஒருவரை ஒருவர் குற்றச்சாட்டுகிறார். இது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான மக்கள் பணியை, இப்ப இந்த துயரப்படக்கூடிய மக்களை மீட்பதற்கு உதவுமா இந்த மாதிரியான இந்த அரசியல் போக்குன்றது? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு இவங்க 2 தரவுலையும் பாஜகவும் திமுகவும் மாற்றி பேசிக்கிறத பார்க்கும் பொழுது பழைய கதைன்னு சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல பக்கத்து ஊர்ல ஒரு துக்கம், ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. இழவுக்கு போறதுன்னு பேர். நமக்கு அங்கே கிராமத்திலாம் தான் பழமொழியில சொல்ற பழக்கம் தான். இழவுக்கு போயிட்டு வந்தேன்னா துக்கம் விசாரிக்க போகுது. பெண்கள் போகும்போது என்னன்னா ஒப்பாரி வைப்பாங்க. இப்போ வந்து ஒப்பாரி வைக்க தெரியாது, தாலாட்டு படம் தெரியாது பல பேருக்கு. ஒருத்தர் தோல்ல கை போட்டுக்கிட்டு அப்படியே வாட்டமாக உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வைக்கும். அதெல்லாம் ஒரு பொருளுள்ள பாடல்களாக இருக்கும். அப்படி போய் பக்கத்து ஊர் துக்கத்துக்கு போன 2 பெண்கள், ஒரு ஊர்லேருந்து போனவங்க, பக்கத்து ஊர்லேருந்து ஒப்பாரி வச்சாங்களாம். அங்கே திண்ணையில் உட்காந்து அழுகுறாங்க. அந்த வீட்டில் வந்து பாகற்காய் கொடி கூரையில் படர்ந்து இருக்கு.
நல்ல காய் காய்ச்சிருக்கு. ஒரு அம்மா இங்கேருந்து ரெண்டு பேர் போனாங்கல்ல, ஒரு அம்மா நான் சொல்கிற வேலை. ஒரு அம்மா ஒப்பாரி வச்சுக்கிட்டு வசனமாக வச்சுக்கிட்டு வரும்போது பந்தலில் பாவக்கா பந்தலில் பாவக்கான்னு சொல்லுது. கூட போச்சுல ஒரு அம்மா, போவையில் பார்த்துக்குவோம் அதுக்கிட்டு போகிறதுக்கு. அவங்க துக்கத்தில் இருப்பாங்க வீட்டுக்காரவங்க, நம்ம அறுத்துக்கிட்டு போயிடுவோட்டு. துக்கம் கொடுத்த அம்மா இருக்குல்ல, உயிரை இழந்த சொந்தக்கார அம்மா ஒன்று இருக்குல்ல, அந்த அம்மாவுக்கு இது புரிஞ்சு போய் விதைக்கல்லோ விட்டது அடிச்சா ஒப்பாரியில். இது சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள்ங்க இப்போ திமுக பாஜக அதிமுகலாம் பந்தலில் பாவக்கா போவையில் பார்த்துக்கோங்கிற ஆட்கள் இதெல்லாம். இதை வச்சு அரசியல் எப்படி எல்லாம் பண்ணலாம் ஏது? இப்போ நீங்கள் பாஜக தர வேண்டிய பணம் நமக்கு வந்து டெல்லியிலே தரணும். இப்போ உதயநிதி வந்து உங்கள் அப்பா விட்டு போனம்மான்னு கேட்டார். யார்? இந்த அம்மா சீதாராம் நிர்மலா இருக்கு. எப்பவும் அகம்பாவம் பிடிச்ச பெண்மணி அந்த அம்மா. பக்குவமாக பேசவே தெரியாது, நிறைய படித்தம்மா அந்த அம்மா. பக்குவம் பண்பு என்பதையே கிடையாது, அகம்பாவம். இல்லை அது இயற்கையாக டோன் அப்படி தானு தெரியல, எதை எடுத்தாலும் அகம்பாவமாக தான் பேசும், ஆணவமாக பேசும். இவ்வளவு துயரத்தில் ஒரு சிறப்பு பேட்டி செய்தியாளர்களை கூப்பிட்டு டெல்லியில் தமிழில் நடத்துது. டெல்லியில் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியை தாக்குறதுக்கு, தமிழ்நாட்டில் இவங்க அரசியலை திணிக்கிறதுக்கு அதை பொண்ணை பிள்ளை கொடுத்தா போனோம் வந்தால் அப்புறம் ஒன்று திமுக தாக்குது. அதுக்கு இந்த இளைஞர் வந்து ஒரு உதயநிதி வந்து உங்கள் அப்பா விட்டு போனோமா வரி படம் தானே, வேறு அது என்ன தப்பு இருக்குங்கிறேன். நீ பண்போட பேசினா வெறும் பண்போட பேசியிருப்பாரு. நீ இன்னும் சொந்த பணம், நான் இன்னும் கேட்குறேன், உங்களுக்கு உங்கள் சொந்த பணம் மோடி அல்லது நம்ம நிர்மலா சீதாராமன் சொந்த பணம்னு நான் பேசலை, அரசு அமைச்சர்களாகவே கேட்குறேன். பிரதமருக்கோ நிதி அமைச்சருக்கோ ஒன்றிய அரசுக்கோ வரி வசூல் பண்ண இடம் எது? உனக்கு சொந்த மக்கள் யார் இருக்கா சொல்லு? தேசிய இனங்கள் மாநிலங்களாக இருக்கு, அந்த இனங்கள்கிட்ட நீ வரி வசூல் பண்ணிட்டு போற. டெல்லியில் உட்காந்துக்கிட்டு உனக்குன்னு தனியாக வரி வசூல் பண்ணக்கூடிய மக்கள் உனக்கு சொந்தம். எங்களுக்கு இப்போ தமிழ்நாடு அரசு இருக்கு, நல்லதா கெட்டதா எங்களுக்கு அரசு இருக்கு, அதுக்குன்னு மக்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். வங்காளிக்கு வங்காளத்தில் இருக்கான், குஜராத்தில் இருக்கான், மகாராஷ்டிராவில் இருக்கான். உனக்குன்னு டெல்லி ஒன்றிய அரசுக்குன்னு உனக்கு என்ன மக்கள் இருக்கு? எவன்ட்ட நீ வசூல் பண்ற? உன் மக்கள் யாரு? நாங்கள் கொடுக்குற பணம் கொள்ளை மாதிரி அடிக்கிறீங்க. அந்த பணத்தில் கணக்கு போட்டாங்களே, ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி வந்தது ஆங்கில இந்திய ஏட்டில். ₹1 வசூல் பண்ணால் தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு போனாச்சுன்னா 28 காசு தான் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வருது. பாக்கியெல்லாம் டெல்லிக்காரன் நீ எடுத்துக்கிற. ஜிஎஸ்டி அது இதுன்னு என்னென்ன வரி, சர்ச்சார்ஜ் எல்லாம் வரி போட்டு எடுத்துக்கிறீங்க. நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் எங்கேருந்து நீ கொடுக்குற? எங்க பணம்? இந்தியாவிலே அதிகமாக வரி கொடுக்குற மாநிலங்கள் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இப்போ நாங்கள் சொல்கிற கூட்டாட்சி முறை வந்தாக்க என்னது? நாங்கள் தான் எல்லா வரியும் வசூல் பண்ணுவோம். தமிழ்நாடு வசூல் பண்ணி இத்தனை % மத்திய அரசு நடக்கிறது கொடுப்போம், அவ்வளோதான். அப்படி தான் கொடுக்கணும். உனக்கு என்ன வரி வசூல்கிறது? உனக்கு ஏது சிட்டிசன்ஸ் யார்? உனக்கு ஏது சிட்டிசன்ஸு? எங்களுக்கு தான் சிட்டிசன்ஸ் இருக்குது, குடிமக்கள் இருக்காங்க. அதனால் இது பேசிக்கிட்டே போகலாம். நாங்கள் கொடுக்குறோம். யார் பணத்தை கொடுக்குற? நான் கேட்குறேன், நீ செலவு பண்ணுற இன்னைக்கு வாரணாசி தொகுதியில் புதுசாக கோயிலை கட்டுற, ஆயிரக்கணக்கான கோடியை செலவு பண்ணுற, இதான் அயோத்தியில் விழா கொண்டாட போகிற, எங்கள் பணம் இல்லையா அதில்? எங்கள் குப்பனும் சுப்பனும் மாரியாத்தாலும் காளியாத்தாலும் கொடுத்த வரி பணம் இல்லையா அது? அதனால அதுக்கு அங்கெல்லாம் கொடுத்தோன்னா எங்களுக்கு ₹1 வசூல் பண்ணிட்டு வெறும் 28 காசு அனுப்புற எங்களுக்கு. அதுவும் மானியம். இவங்க உங்க வீட்டு பணமா, உன் பணமா, உங்க அப்பா வீட்டு பணமா, அது மானியம் நீ கொடுக்கறது கேட்டா என்ன தப்பு இல்லை? எப்பவும் கேட்கணும். அதான் சந்தர்ப்பத்தை கேட்டுட்டு அப்புறம் பின்னாடி போய் அவனுக்கு சொம்பு தூக்க போகக்கூடாது. திமுக உதயநிதியும் போகக்கூடாது. அது மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்க. அதனால என்ன தப்பு? அதுக்கு இந்த தாண்டி தப்பி விழுவுறீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னாக்க இந்த இதுல இருந்து இந்த பிரச்சனை சென்னையில் வந்த பேரழிவுலேருந்து வெள்ள பேரழிவுலேருந்து துடிச்சு போய் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் பாஜக தான் ஒரே கட்சின்னு காட்டுறதுக்காக இந்திய அரசு பணத்தை செலவு பண்ணி எவ்வளவு விஷயங்கள். உடனே ராஜ்நாத் சிங் வந்து வானத்தில் பார்க்குறாரு, வானத்தில் பார்த்து செய்தியாளர் பேட்டி கொடுக்குறாரு. மறுநாள்
அதுனா ராஜீவ் சந்திரசேகர்னு ஒரு அமைச்சர் வர்றாரு. அதை செய்வோம் இதை செய்வோம் செஞ்சுட்டு அவர் எங்கே பார்த்தாரு, எல்லாம் பார்த்துட்டு எங்கே கொடுக்குறாரு, சென்னையில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் போய் நின்று பேட்டி கொடுக்குறாரு. வெள்ள நிவாரணம் அங்கங்கே பார்த்தேன், இதை பார்த்தேன், அதை செய்வோம் இதை செய்வோம். பாஜக பரப்புரை பண்றீங்க, கொண்டாடுறீங்க. தமிழ் இனம் சென்னை மண்டலத்திலையும் செங்கல்பட்டு பகுதியிலையும் அழிஞ்சதையும் தென் மண்டலத்தில் அழிஞ்சதையும் வச்சு கொண்டாடுறீங்க பாஜகவங்க. இதை நீ பயன்படுத்தி நான் தான் செய்யணும்னு காட்டிக்கிட்டு யார் பண்ணது? அண்ணாமலைக்கு வேற என்ன பேச்சு இருக்கு? இதே தான் தினந்தோறும். உண்மையான அக்கறையோ கவலைப்பட நாங்கெல்லாம் திமுக எதுக்காதவங்கள, அதிமுக எதுக்காக? நாங்கள் அவங்க ஓட்டு கூட போறது இல்லை. திராவிடத்தையும் எதுக்குறேன், இந்திய தேசியத்தையும் எதுக்குறேன். இதை சாக்கா வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணக்கூடாது. செயற்கையா திமுக மேல குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது, செயற்கையா பாஜக மேல குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. எந்த அளவுக்கு உண்மை பிரச்சனை இருக்கோ அதை மட்டும் சொல்லணும். அவங்க மேல என்ன போல இருக்கோ அதை சொல்லணும். என்ன லெவலோட நாங்க இருக்கிறோம். மனித சேதம், உயிர் சேதம், பேரழிவு வந்திருக்கு. எல்லாரும் சேர்ந்து பாதுகாக்கணும் மக்களை. அது இல்லாம கொண்டாட்டம் போடுறான் பாஜகவும் திமுகவும் மாதிரி. இல்ல நாங்க தான் பண்றோம். என்ன பண்ணிவிட்டீங்க நீங்கிற திமுக? உங்க கட்சி ஆளுகளை என்ன பண்ணாங்க? இன்னும் போகாத ஊர் எத்தனையோ ஊர் இருக்கு, எத்தனையோ ஊர் இருக்கு. ஒரு மந்திரி இருக்காரு நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லி அங்க போய் மாட்டிக்கிட்டேங்கிறாரு. உமரி பகுதியில் அந்த பகுதியில் மாட்டிக்கிட்டாரு. 2 நாளா விடயத்து இல்லைங்க. என்ன நிர்வாகங்க பண்றீங்க? ஒரு மந்திரி இருக்கு, அவருக்கு வெளியில வர முடியல, போக முடியல, 2 நாளா உள்ள கிடந்தா இருக்கிறாங்க. தேடலையா அவங்க? அவரை முதலமைச்சர் தேடலையா? அவர் செக்ரட்டரியெல்லாம் இருப்பாங்கல்ல, இலாக்கா செயலாளர்லாம் தேடவில்லையா? இந்த மாதிரி அவங்க ஊர்ல பாதிப்பு வந்திருக்காருன்னு கொண்டு வர முடியலையா? 2 நாள் கிடந்தேங்கிறாருங்க. இப்போ உங்க நடவடிக்கை என்னங்கிறதா அதை சான்று தானே அனிதா ராதாகிருஷ்ணன் மாட்டிக்கிட்டது. என்ன ஊர்ல என்ன இப்போ நாங்க போன ஊர்ல எல்லாம் ஒன்றும் பண்ணல, திமுக எல்லாம் ஒன்றும் பண்ணல. மற்றபடி வந்துட்டு இருக்காங்க, பல பேர் வந்துட்டு இருக்காங்க. இப்போ அதிகாரி வந்தாங்க. நாங்கள் போன அன்னைக்கு கூட தலைமைச் செயலாளர் வந்தார். 23ஆம் தேதி நாங்கள் போன அந்த பகுதிக்கு வந்தார். அந்த சேதுக்கு வைத்தான் இருக்குல்ல, அந்த ஊருக்கெல்லாம் கேட்டுட்டு இருந்தார். நாங்கள் போனோம். அவரை போய் பார்த்துட்டுல அவர் கடமையை அவர் பார்க்கட்டுன்ட்டு போயிட்டோம். அதனால படுமோசமாக அரசியல் பண்ணி ஆதாயம் தேடுறது என்ன இழவு ஊடா கல்யாண ஊடா வித்தியாசமே இல்லை இன்னைக்குள்ள அரசியல்வாதிகளுக்கு. பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக எல்லாம் ஒண்ணுதான். அது இப்போ அவங்களுக்கு என்ன மக்கள்ங்கிறவன் கிடையாதுங்க. மக்கள் என்பவன் வாக்காளர். மக்கள் என்பவன் அவங்களுக்கு பொறுத்தவரையிலும் கடைகளுக்கு, நிறுவனங்களுக்கு வாடிக்கையாளர். அவர்களை எப்படி வளர்ச்சிக்கலாம், போகலாம், வரலாம். அவர்களை கவர்வதற்கு, அவர்களை ஈர்ப்பதற்கு என்னென்ன தந்திரங்கள் பண்ணலாம், அவ்வளவுதான் அவங்களுடைய நோக்கமே தவிர உண்மையான பதைப்பு, உண்மையான அக்கறை என்பது இந்த அரசியல்ல கிடையவே கிடையாது. அதைத்தான் இங்க பாஜகவும் திமுகவும் செய்து இந்த பேரழிவுல தங்களுக்கு நிதி ஆதாரங்கள், அரசு பலங்கள், அதிகாரங்களை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் தன் கட்சி எப்படி வளர்த்துக்கிறது என்பதுதான் அவங்க. அவர் கூட்டணி கூட்டத்துக்கு போயிட்டாரு ஸ்டாலின். இல்லை, கூட்டணி கூட்டத்துக்கு தவிர்த்துக்கலாம். அவர் தவிர்த்தவங்க இங்க பார்த்துருக்கலாம், பண்ணிருக்கலாம். கூட்டணி கூட்டத்துக்கு அப்படி போடணும் இல்லை, சரி போயிட்டாரு. அது எதுன்னு சொல்றீங்க, ரைட்டா? அவர் அதை பண்றீங்க. நீங்க என்ன பண்றீங்க? இவ்வளவு குறை சொல்லிட்டு டக்குன்னு ஒரு சண்டை மாதிரி பண்றீங்க. உடனே அங்கேருந்து தொலைபேசி பண்ணி நரேந்திர மோடி ஸ்டாலினோட பேசுறாரு. என்ன வேணும், எப்படி நடக்குது, ஏது எங்க ராத்திரில பேசுறாரு. இப்ப இதெல்லாம் என்ன பிரச்சாரம்? அது உண்மையான அக்கறை இல்லை. நிர்மலா சீதாராமன் விட்டு மோடி அனுப்பிட்டார். நிர்மலா சீதாராமனை போய் எங்க பாருங்க. இங்க அரசியல் திட்டு ராதி கட்சி நடத்த வேண்டியது, நிவாரண நடவடிக்கைகள் செய்யறாங்க, போறாங்க வர்றாங்கன்னு அனுப்புறது. எந்த காலத்திலையும் இருக்கிறத விட மத்திய மந்திரிகளை அனுப்புறதும், தலையிடுறதும், மோடியே பேசுறதும் என்பதெல்லாம் உண்மையான மக்கள் மீது கொண்ட அக்கறையினால, துயர் துடைப்புக்காக அல்ல. இதை பயன்படுத்தி இந்த சாவு வீட்டுல எப்படி தன் கட்சியை வளர்த்துக்கலாம், தனக்கு ஆதாயம் தேடிக்கலாம் என்பதுதான் பாஜக. அதுக்கு அடுத்த தம்பி தான் திமுக. அடுத்தது அதே தான். அது இதுல பயன்படுத்தி நாங்க தான். ஏன்னா திமுகவுக்கு அந்த பண்பாடு தானே. எல்லாம் சூரியன் முளைச்சி மறைஞ்சு மீண்டும் எழுவதெல்லாம் எங்களாலன்னு சொல்லக்கூடிய கட்சி இது திமுக என்பது. எப்பவுமே அப்படிப்பட்ட கட்சி. அது அது பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சாரத்துல இதே வியாபாரத்தை பண்ண முயற்சி பண்றாரு எடப்பாடி. அவருக்கு அவ்வளவு நடக்கல. இவர்கள் எல்லாம் ஒண்ணுதான். அந்த காலத்துல காமராஜர் சொன்னார் பாருங்க, ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு. அந்த மாதிரி இந்த மனித துயரத்துல, இந்த பேரழிவுல தங்கள் அரசியல் ஆதாயம், பதவி நோக்கம், வாக்கு வேட்டை என்ற அளவில் தான் இவர்களாம் செயல்படுகிறார்கள். இப்ப இந்த தென் மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த மழை வெள்ள பாதிப்புல முதன்மையா இந்த வானிலை ஆய்வு மையம் உரியவாறாக எச்சரிக்கை கொடுக்கல
அவங்க அப்படி கொடுத்திருந்தாங்கன்னா இந்த பாதிப்புகளை நாங்க தடுத்திருப்போன்ற மாதிரி தமிழக அரசு கொடுக்குது. இப்ப இந்திய வானிலை ஆய்வு மையத்தோட தென்மண்டல அது இயக்குனர் பாலச்சந்திரன் அவரு அதுக்கு ஒரு மதிப்பு அறிக்கை கொடுத்திருக்கிறார். இப்ப இதை பற்றி நீங்க என்ன கருதுறீங்க? சரி, எச்சரிக்கையை கொடுத்தாருக்காங்க, கொடுக்காம இல்லை. இதை ஏன் அதோட இது என்னங்க, இது வந்து அப்நார்மல்னா சாதாரணம் இல்லைங்க. அது ஒரு ஒரு 100 சென்டிமீட்டர் மழை பெய்யறது தொடர்ந்து 24 மணி நேரம் விடாமல், 40 மணி நேரம் விடாமல் மழை பெய்யறது. நீங்கள் என்ன பண்ணிப்பீங்கன்னு கேட்குறேன் நான். அப்படி இதெல்லாம் சாக்கு போசலோட யார் மேலேயும் சொல்லிட்டு கூடாது. குறைகள் தான் சொல்லிக்கலாங்க. இப்போ உடனடியாக வேலை என்ன, யார் தான் என்ன செய்ய முடியும்? நம்ம தான் என்ன செய்ய முடியும்? 100 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. நான் இந்த கடம்பா குளமே சொல்கிறேன் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தாக்க உடனே திருவி இதுக்கு வந்து ஆகஸ்ட்லேருந்து மதகு உயர்த்தி தாழ்த்தி முடியாது புதுசாக கட்டினதில்ல. கவனிச்சிங்களா நீங்கள்? இதுக்கு நரேந்திர மோடி வந்து சொல்லணுமா? வானிலை அறிக்கை வந்து சொல்லணுமா? மு.க. ஸ்டாலினுக்கு, அந்த ஊர் மந்திரி அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு, இந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் யார் பேரா, துரைமுருகன் அவர் யார்? ஆமாம், இல்லை வேற யார்? ஏவாவேலுக்கோ துரைமுருகனுக்கோ வந்து யார் சொல்லணும்? உங்கள் நிர்வாகத்தில் உங்கள் துணிச்சலில் தானேங்க இருக்கான். ஆகஸ்ட் புதுசாக கட்டி ஒரு கோடிக்கணக்கான ரூபாயில் ஒரு புதுசாக வந்து மிகை வெள்ள நீர் வெளியேறுவதற்காக கட்டக்கூடிய கண்மாய்களை 4 கொண்ட ஒரு இதில் மதக ஷட்டரை தூக்கி இறக்க முடியலைங்கிறான் புதுசை. சரி, ஒரு மிஸ்டேக் வரலாம் ஒரு வேலை செய்யும் பொழுது, அதை ஆகஸ்டே சரி பண்ண முடியாது. சரி, அதுதான் போயிடுச்சு. தண்ணி வந்து பாசன கால்வாய் இருக்குது, வெறுமனே இல்லை. அந்த கால்வாயெல்லாம் சீராக கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விடுவோம். 8 மதகு இருக்குது நாங்கள் போயின இடத்துல, 4 மதக சீராக திறந்து விடுவோம். எந்த முயற்சி எடுத்தீங்களா? இது எல்லாம் செய்திருந்தாலும் கூட மிகை வெள்ளம் வரும் பொழுது ஒரு அழிவை வந்துதான் ஆகும். அதனால் இதுலேருந்து எப்படி இப்போ பாதுகாத்துக்கிறது, உடனடியாக மக்களுக்கு நிவாரணம் கொடுக்குறது என்ன அப்படிங்கிற கோரிக்கைகளை தான் நம்ம வைக்கணுமே தவிர, வந்து எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு மக்களுக்கு உதவி வேலை செய்யணுமே தவிர, ஒருத்தர் லாவணி கச்சேரி பாடிக்கொண்டு இதில் ஆதாயம் பண்ணுறது என்பது வந்து ரொம்ப மலிவானது, மக்களை இழிவாக்குறதுல தான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ இயற்கை பேரிடரை நாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். அதில் வரக்கூடிய அழிவுகளை மனிதர்களால் சரி செய்ய முடியாது என்பது சரி. ஆனால் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அல்லது செய்கின்ற வேலைகள் சரியாக செய்திருந்தால் அதை வந்து தவிர்த்திருக்க முடியும், சில இழப்புகளை தவிர்த்திருக்க முடியும். கட்டாயம். அப்படி எதிர்வரும் காலங்கள்ல என்ன மாதிரியான செயல்பாடுகள் அப்படி எடுத்தா இவைகளை வந்து தடுக்கலாம்? கட்டாயம் நம்ம வந்து சராசரியாக சரியா நடந்திருந்தாலே இந்த இழப்புகளை குறைச்சிருக்கலாங்க. நீ இதுக்குன்னு பெரிய முண்டா தட்ட வேண்டியதில்லை. சராசரியாக சரியா நடந்திருந்தால் இந்த பேரிழப்புகளை தவிர்த்திருக்கலாம். எடுத்துக்காட்டாக தாமிரபரணியில போய் எல்லா தண்ணியும் விழுவுது, அது வந்து பல இடங்கள்ல உடைப்பு வந்துருச்சு. தாங்க 2 லட்சம் கண்ணாடிங்கிறாங்க. காவேரியே 2 லட்சம் கண்ணாடி வந்தால் தாங்காது, கொள்ளிடத்தில் தடுத்து விடுவோம். இங்கே நமக்கு காவேரியை விட சின்ன ஆறு தான் தாமிரபரணி. அது 1.25 லட்சம் கண்ணாடி, 2 லட்சம் கண்ணாடி அதில் போனால் என்ன ஆகும்? அப்போ இந்த செய்ய வேண்டிய வேலைகள் சராசரியாக அந்த காவேரி தாமிரபரணி கரையை பலப்படுத்தி இருப்பது, வடிகால்களை பண்ணுறது, போக்குவரத்து ரெகுலராக நடக்க வேண்டிய வேலைகளை ஒழுங்காக நடத்தியிருந்தா இந்த இதை குறைச்சிக்கலாம். அதையெல்லாம் ஊழல் பண்ணுறது, இந்த வேலைகள் கான்ட்ராக்ட்னாக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 விழுக்காடு கையூட்டு லஞ்சத்துக்கு பணம் போயிடும். ஒரு 100 ரூபா வேலைன்னா 40 ரூபா அரசியல் அமைச்சர்களாக உள்ளவங்களுக்கு, ஆளுங்கட்சி பிரமுகர்களுக்கு, பொறியாளர்களுக்கு, அவருக்கு இவருக்குன்னு வெட்டுத்தொகை 40%. மிச்சம் 60%ல் கான்ட்ராக்டருக்கு 20% லாபம். மிச்சம் 40% தான் வேலை நடக்கும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு. இந்த சூத்திரத்தை, இந்த ஃபார்முலாவை உண்டாக்கி கொடுத்தது ஜெயலலிதா. இதை காப்பி அடித்தவர் கலைஞர் கருணாநிதி. லஞ்சம் வாங்கி நேரடியாக சிக்கி கொண்டார் முத ஆட்சியில. அதெல்லாம் இல்லாமல் நேரடியா லஞ்சம் வாங்காமல் மறைமுகமாக அரசு வரிப்பணம் போல் வர்றதுக்கு ஏற்பாடு என்ன என்பதை ஜெயலலிதா உருவாக்கி தந்தார். அதை அப்படியே கருணாநிதி 2006 2011 வரைக்கும் பின்பற்றினார். அடுத்து இப்போ எடப்பாடி பழனிசாமி, அதே ஜெயலலிதா வந்தது, அந்த அம்மா எடப்பாடி அதெல்லாம் தொடர்ந்து பயன்படுத்துறாங்க. வீடுகள் விழுவுது, டக்குங்கிறோம், கட்டணம் விழுதுங்கிறோம். அதிமுக ஆட்சியில் ஓபிஎஸ் மந்திரி அப்போ சொல்லுவாங்க, கான்ட்ராக்டர்லாம் சொல்லுவாங்க, அதாவது அதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்ல. இப்போ கிராமத்தில் வீடு கட்டுற இருந்தாலும் பஞ்சாயத்து யூனியனில் அனுமதி கொடுக்கணும், ஒன்றியத்தில் அனுமதி கொடுக்கணும். அங்கே வந்து நகர் திட்ட அலுவலகம் இருக்கும், மாநகராட்சி திட்டங்கள், நகராட்சி,
இவங்கெல்லாம் அனுமதி டெல்லி சென்னையிலேருந்து வரணுதுக்கெல்லாம் அனுமதி வரணும். ஒரு சதுர அடி வீட்டுக்கு இவ்வளவு லஞ்சம் அந்த துறை அமைச்சர்கள் கொடுக்கணும், அல்லது அந்த ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கணும், அமைச்சர்கள் உள்ளவங்களுக்கு. அடுத்தடுத்த வரி இருங்க. ஒரு சதுர அடிக்கு இவ்வளவு லஞ்சம் வாங்குற பழக்கத்தை உண்டாக்குனது யாரு? அதிமுக, திமுக. அப்ப நீங்க எந்தெந்த உருப்படியா வச்சிருப்பீங்க, எதை ஒழுங்கா கட்டுவீங்க நீங்க? இந்த மாதிரி ஒரு லஞ்ச அரசியல் நடக்குது. இதுல திமுக அதிமுக வேறுபாடே கிடையாது, நடத்திக்கிட்டு இருக்கீங்க. பல கட்சி இருக்கு. இப்போ வடநாட்டுலாம் பல கட்சி பாஜகவே இந்த மாதிரி லஞ்சம் வாங்கி ஊழல் மாற்றிருக்காங்க, சிறைத்தண்டனை பெற்றாங்க பல ஆட்கள். இதுக்கு ஒன்றும் விதிவிலக்கு இல்லை, உங்களுடைய பழக்கம் இப்படி ஆயிடுச்சு. அதனால இந்த அரசியல் உள்ள இந்த நச்சு அரசியல், கொள்ளை அரசியல் இருக்கு பாருங்க, இந்த கொள்ளை அரசியல்ல மாற்றம் வராம, இதற்கான விழிப்புணர்வு மக்களிடம் வராம, இவர்களிடமிருந்து ஒரு புதிய மாற்று அமைப்புகள் சரியா வராம இதை ஒன்றும் பண்ணவே முடியாது. நம்ம தன்னழி பாதையில தான் இருக்கிறோம். இந்த ஆட்களை தேர்ந்தெடுக்கிற இந்த கட்சிகள் தான் என்று நம்பி இருக்க வரைக்கும் நம்ம தன்னழி பாதையில தான் இருப்போம். அதனால நம்ம என்ன சொல்றோம், இப்ப இதுக்கே நம்ம சொல்றோம், நம்ம குறை சொல்லிட்டு போல உள்ள பிரச்சனைக்கு தீர்வு சொல்றோம். இப்ப முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு வேண்டுகோள் நான் வச்சு கடிதம் அனுப்பியிருக்கேன். இது போல இந்த கடம்பா குளத்தை வச்சு மெயினா இதுல ஊழல் நடந்திருக்கு, இதுக்கு ஒரு நீதிபதியை வச்சு ஒரு ஆய்வுக்குழு போடுங்க, பரிந்துரை எப்படி நடவடிக்கை, யாராரு இருந்தாலும் அவங்க நடவடிக்கை, மந்திரி இருந்தாலும் நடவடிக்கை எடுங்க, எல்லாரும் அதிகாரிகள் வருங்க, யாராலும் நடவடிக்கை எடுங்க. அடுத்ததாக இந்த சேறு சகதி இருக்க இந்த இதை மக்கள் விவசாயத்தை அவங்களால வெளியேற்றவே முடியாது. அவங்க வயல்ல மண்டி இருக்கிற சேறு அரசு தான் வெளியே தரணும். அரசு இந்த வேலையை பெரிய அளவுக்கு செஞ்சாகணும். இந்த கோரிக்கை வச்சிருக்கோம். அடுத்து அவங்களுக்கு நெல் சாகுபடி பண்ணியிருந்தா 45,000 கொடுங்க, அவங்க அதான் கேட்குறாங்க. மக்கள்கிட்ட இந்த கோரிக்கை இது, இந்த விவசாயிட்டு புஞ்சை தானியங்கள் சாகுபடி பண்ணி அழிவு இருந்தாங்க 25,000 ஏக்கர் கொடுங்க, அந்த மாதிரி கோரிக்கை விடுங்க. அது மாதிரி வணிக நிறுவனங்கள் பெரிய பாதிப்பு. அது ஏரல் என்பதெல்லாம் ஒரு வளர்ந்து வந்த ஒரு பெரிய வணிக நகரம். அது அதனால சின்ன ஒரு இடத்துல ஒரு கடைகளில் இருந்த மூட்டைகள், ஏன் நம்ம தோழர் கனிம இருக்காரு, நம்ம தமிழ்மணி இருக்காரு, 12 மூட்டை யூரியா மூட்டைங்க ஒரு அடிக்கு, பெரிய விவசாயி அவர். அப்படியே அவர் வீட்டுக்குள்ள தண்ணி போயிடுச்சு, அப்படியே கரைஞ்சி போயிடுச்சு. இல்லை தண்ணி, இப்போ தண்ணியெல்லாம் நஞ்சா போயிடுச்சு. இந்த மாதிரி அந்த பொருட்கள் அரிசியாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், மூட்டைகளை அடுக்கி வச்சுருந்தாங்க, எல்லாம் தண்ணி போது அப்படி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஒரு ஒருத்தருக்கு நஷ்டம் வியாபாரிகளுக்கு. இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு இப்போ எல்லாரும் கொடுக்க முடியாட்டி கூட அந்த வணிகர்களுக்கு ஒரு ரொம்ப வறுமையில் இருக்கவங்களுக்கு அவங்க கடன் தள்ளுபடி பண்ணுங்க, வட்டி இல்லா கடன், சுலபத்தவணையில் அவங்களுக்கு கடன் கிடைக்கிற பண்ணுங்க, அவங்கள வாழ வைக்கணும். எல்லாம் தமிழர்கள். இதுதான் சாக்குன்னு இந்திக்காரன் வந்துடுவான், மார்வாடி வருவான், மலையாளி வருவான், எங்க வருவான், நம்ம பட்டிக்காட்டு நம்ம கிராமத்துக்கு வந்துடுவான். நம்ம தமிழ் வணிகர்களை வாழ வைக்கணும், அவங்க இழப்புகளுக்கு ஈடுகட்டணும். இழப்பு தொகை முடிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா வங்கிகளில் கட்டியில் கடன்கள் வாங்கி கொடுங்க, அந்த வேலையை செய்யணுங்க. இப்போ நம்ம மிக மிக முக்கியம், அதை கவனிக்கணும். வேளாண்மைக்குள்ளதை கவனம் செலுத்தணும். அது போல வணிகத்துல பேரழிவு வந்திருக்கு நமக்கு. வணிகத்துல அவர்களை எழுப்பி விடணும், அவன் திரும்ப அந்த இடத்துல கடை வைக்கணும், வணிக நிறுவனம் நடத்தணும். அதுக்கு நம்ம உதவி செய்யணும், அரசு நிற்கணும், எல்லாரும் உதவி செய்யணும். இல்லை என்றால் தமிழர் தாயகமாக இது இருக்காது. எல்லாம் அயலான் ஏற்கனவே வந்துட்டு இருக்கான். அடுத்தாப்புல இந்த சாக்கை, இந்த அழிவை பயன்படுத்தி இந்திக்காரனா அவனும் இவனுங்க வணிகர்கள் வந்துடுவான். தமிழர் தாயகம் நமக்கு தப்பாது. எல்லாரும் இந்த கருத்துக்களை பேசுங்க. ஆட்சியாளர்களுக்கெல்லாம் உதவி செய்யணும், எல்லாரும் வங்கிகள் ஏற்பாடு பண்ணணும், நிதி உதவி பண்ணணும் என்ற போல இந்த நிவாரண நடவடிக்கைகளை இவ்வளவு சேர்த்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இதெல்லாம் வச்சு நான் ஒரு கடிதமும் மனுவும் அனுப்பியிருக்கிறேன். அது எல்லாரும் இதை பற்றி செய்யுங்க. இன்னும் இதை விட சிறப்பான கோரிக்கைகள் வைக்கணும், இது தீர்வு திட்டங்கள் இருந்தால் எல்லாரும் பேச சொல்லலாம். தென் மாவட்ட மழை பாதிப்புகள் குறித்தும், தமிழ்நாடு அரசும் இந்திய ஒன்றிய அரசும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும், தமிழ்நாட்டு அரசியலில் மக்கள் மத்தியில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் குறித்தும் இத்தனை நேரம் விரிவாக நேர்காணல் அளித்த தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா மணியரசன் அவர்களுக்கு நன்றி. நன்றி. இந்த நெருக்கடியான நேரத்தில் நமக்கான ஒரு தீர்வுகள் என்ன என்பதை பற்றி யோசிக்க வாய்ப்பளித்து இந்த நேர்காணலை நடத்திய தமிழர் கண்ணோட்டம் வலையொலிக்கு இதை எடுத்த தோழர் ராஜாவுக்கு பாராட்டுக்கள், நன்றி. தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலையொலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.